அப்படி ஒரு உன்னதமான உணர்வு அது நடுவர் அவர்களே. அது அகத்தை பத்தி தான் நடுவர் அவர்களே. புறம் வந்து வெளிப்படையாக ஒரு கருத்தை நம்ம சொல்லிடலாம். ஆனா தலைவன், தலைவி, மனைவி, கணவன், அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, இப்படி உறவுகள் கொடுக்கிற உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து நாம் வந்து உணர்ந்தா மட்டும்தான் நடுவர் அவர்களே தெரியும். அதனாலதான் வள்ளுவர் வந்து அகத்தை பத்தி அன்னைக்கு அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்காரு. அதனாலதாங்க ஐயா சொல்றேன், பெஸ்டும் நாங்கதான், பெஸ்டும் நாங்கதான். அதனால உங்க தீர்ப்பெண்ணும் டிக்கெட்டை எங்கள் பீஸ்ட் குழுக்கு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டு நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி ரொம்ப அழகா சொன்னாரு. அகப்பாடல், வெளியில் சொல்ல முடியாத இன்புணர்வுகள்லாம் சொல்றது அகப்பாடல் அப்படின்னு அழகா சொன்னார். அன்பும் மரணம் உடைத்த அணில் வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அது கடைசியாக தீர்ப்புக்கு வச்சுக்கலாம். ஒரு அருமையான திருக்குறள் சொல்லியிருக்காரு. இல்வாழ்க்கையை பற்றி அதோட சிறப்பாக உலகத்தில் யாருமே சொன்னதில்லை. அதனால இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கை அடிச்சா தமிழ் எவ்வளவு பிடிக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் கட்டாயமாக என்ன பண்ணிடுறோம், ஸ்ரீ முருகன் துணைன்னு போடுற மாதிரி இதையும் போட்டோம் இல்லைங்களா? எல்லா கல்யாண பத்திரிக்கையும் அது இருக்கு. அது நுணுக்கமான செய்தி இருக்கு. என்ன அதில் கவித்திறன்னு பார்க்கணும் இன்னும் ஆழமா. இன்னொன்று சொன்னாரு, தலைவி கண்ணுக்கு மை வைக்கலையா? ஏன்டா கண்ணுக்கு மைய வைக்கலன்னா, கண்ணுக்குள்ள தலைவி இருக்கானா? கண்ணுக்குள்ள தலைவி இருக்கும்போது மை வச்சா தலைவனுக்கு பாதிப்பு ஒண்ணு. அப்படி மை வைக்கிறதுக்காக கண்ணை மூடணும், அப்படி மூடிதான் போட்டு தருவாங்க. அப்படி பண்ணா அதுக்குள்ள தலைவி தப்பிச்சுட்டு என்ன பண்றது? அவ்வளவு நுணுக்கமான செய்தி. வள்ளுவரை நீங்க அனுபவிக்கணும், ரசிக்கணும். எல்லாரும் அகப்பாடல் புறப்பாடல் படிக்கிறீங்க. இன்னும் அந்த இன்பத்து பாலை படிச்சு பாருங்க, எவ்வளவு சுவை இருக்குன்னு தெரியும். அழகா சொல்லிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம பார்க்கறதுலாம் உண்மை கிடையாது, அது ஆராய்ச்சி பண்ணி உண்மையாக பார்க்கணும். மருதராசி அழகா ஒரு பாட்டு சொல்லுவார், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாத, அறிவை நம்புன்னு அழகா மதுரை சொல்லுவார். நல்ல நல்ல செய்தி நிறைய இருக்கு. தம்பி சொல்லிருக்காரு, இல்லை இல்லை புறப்பாடலை என்று சொல்வதற்காக தம்பி அதிரவன் அவர்களை அழைக்கின்றோம். பார்த்து இவ்வழகிய விழாவில் கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, உலகம் வாழ்வது நீராலே, உயிர்கள் வாழ்வது காற்றாலே, தர்மம் இன்னும் வாழ்வதெல்லாம் இவை போன்ற தமிழ் சங்கங்களாலே என்று சொல்லி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, திருவள்ளுவருடைய கவித்திறன் மேலோக்கி இருப்பது அகப்பாடல்களா புறப்பாடல்களா என்பது என்னுடைய தலைப்பு. புறப்பாடல்கள் தான் நாங்க சொல்றோம். ஏன் தெரியுமா? சக்திவேல் முன்னாடி பேசின சக்திவேல் சொன்னாரு, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொண்டாடுவோம் அப்படின்னு
அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தினமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பஸ் ரோட்ல எல்லாம் உட்காந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு சாப்பாடே இருக்காது. பட் ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, சாப்பிடுற மாதிரி ஆக்டிங் காட்டிட்டு இருப்பாரு. உடனே வந்து ஒரு புலவர் ஒருவர் வராரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏன்பா இப்படி வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தெரியுது அவர் நடிக்கிறாருன்றது தெரியுது. தெரிஞ்சும் கூட பரவாயில்ல சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் அதிகமா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த புலவர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது ஏன் கொஞ்சம் இனிப்பு கலந்துக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இனிப்பை நான் கலக்கல, காரத்தை தான் கலந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த புலவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது நீ செய்யறது கற்பனை தான், ஆனா அந்த கற்பனையில கூட இனிப்ப ஒரு பகுதியா நீ வச்சுக்கல, காரத்தை தான் ஒரு பகுதியா வச்சிருக்க. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் மேல் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து. நம்ம எண்ணங்கள் கூட நேர்மறையா இருக்கணுங்க. அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் என்ன தெரியுமா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதை கூட வந்து பாத்தீங்கன்னா அகப்பாடல் அடிங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. அதாவது அறிவுன்றது அகப்பாடலா புறப்பாடலான்னு கூட நம்ம தம்பிக்கு தெரியல. தம்பி ஒரு நாள் வாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். அதாவது காண முயலை இது அம்பின் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அதாவது நம்ம முயலுக்கு குறிவைத்து வெற்றி அடைவதை விட யானைக்கு குறிவைத்து தோற்ற அந்த அம்பை ஏந்திரதுதான் வீரம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் வந்து நிறைய குறள்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து, அதாவது எப்படின்னா அகப்பாடலுக்கும் புறப்பாடலுக்கும் அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா, ஒரு கிளிய கூண்டுல அடைச்சி வச்சு, அதாவது ஒரு குயிலையோ ஒரு கிளியோ ஒரு பறவையோ கூண்டுல அடைக்க வச்சு பாட சொன்னாலும் ஒரே மாதிரிதான் பாடும். ஆனா சுதந்திரமா திரிய வச்சு சொன்னாலும் ஒரே பாடலை தான் பாடும். ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நடுவர்களே. அகத்தே அடைந்து கிடைக்கும் கிளியின் குரலும் புறத்தே சிறகடித்து பறக்கும் கிளியின் குரலும் ஒன்றாக இருந்தாலும் கூட அது ஒவ்வொன்றும் வேறுபடுகிறது இல்லையா? ஆகவே நீங்கள் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளிகள், நாங்கள் சிறகடித்து பறக்கும் கிளிகள். ஆகவே காலக்கரையான்கள், அதாவது திருக்குறள் வந்து 1330 குறள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னுடைய தலைப்புக்கு அப்பாற்பட்டதான், இருந்தாலும் தகவல் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 1330 குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மொத்த திருக்குறள் எவ்வளவு யாருக்குமே தெரியாது. அது நமக்கு கிடைச்சது 1330. அதையும் தாண்டி எத்தனையோ குறள்கள் இருக்கலாம். அதாவது நான் கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கலாம்னு நினைச்சுக்கிறேன். அதாவது